வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்பருத்தி பெண்ணொருத்தி கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏதோ சொல்லத்தானே வந்திருக்கிறான், அதை சொல்லி முடிக்கும் வரை கொஞ்சம் பொறுத்திரேன் என்று மீண்டும் மனைவியை அடக்கிவிட்டு, சொல்லு என்று மகனை பணித்தார் அவர். அப்பா என்று தொடங்கியவன் தாயிடம் திரும்பி, உங்களுக்கு இவ்வளவு மனக்கஷ்டத்தை தந்திருப்பதற்காக முதலில் என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா என்று மன்னிப்பு கேட்டுவிட்டு தந்தையிடம் சொன்னான். சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு தப்பு செய்தேன் அப்பா. இப்போது விவரம் தெரிந்து தப்பை திருத்த அவளை மணந்து மகனோடு கூட்டி வந்திருக்கிறேன். இதை நானே என்றவனை இடைமறித்து பேசினார் தந்தை. ஒரு மகனிடம் தந்தை கேட்கக்கூடாத கேள்விதான். ஆனால் இப்படி எத்தனை பேரை மணக்க முடியும் சொல்லு? அப்படி மணப்பதே சட்டப்படி குற்றமாகும் தெரியுமா? வலித்ததன் அறிகுறியாக கண் மூடி திறந்துவிட்டு, வாழ்க்கையை கொஞ்சம் அலட்சியமாக நடத்தினேன் நான். ஆனால் நிஜமான தப்பு இது மட்டும்தான் அப்பா. செய்த தப்புக்கு பரிகாரம் செய்தேன் என்றான் அவன். பரிகாரம் இப்படித்தான் செய்தாக வேண்டுமா? பெண்களுக்காக எத்தனையோ கருணை இல்லங்கள் இருக்கின்றன. அதற்கு பெரிய உதவிகள் செய்திருக்கலாமே. ராமகிருஷ்ணர் சொன்னதாக படித்தேனப்பா. ராமனிடம் கடன் வாங்கிவிட்டு கிருஷ்ணனிடம் திருப்பி கொடுக்க முடியாது என்று கூறுவாராம். யாரை காயப்படுத்தினோமோ அவருக்குத்தானே மருந்தும் தடவியாக வேண்டும். மகனை பார்த்து பெருமூச்சு விட்டாள் அன்னை. ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் என்கிறாய். அவர்கள் சொன்னதையெல்லாம் படித்துவிட்டு எப்படியப்பா இப்படி என்றாள் வருத்தமாக. படிக்கும்போது சொல்லின் நயமும் சுவாரஸ்யமும் மட்டும்தான் தெரிகிறது அம்மா. வலிக்கு அடி விழும்போதுதான் இது நமக்காகவும் சொல்லப்பட்டது என்பதே புரிகிறது. அத்தோடு விபு என் மகன், அம்மா நம் குடும்பத்து வாரிசும் கூட. அப்படி சொல்லி அவள் உன்னை வர சொன்னாளாக்கும் என்ற தாயின் குரலில் நம்பாமை தெரிந்தது. இல்லை அம்மா என்று அழுத்தமாக தலையசைத்தான் மகன். நானேதான் அவளை தேடி சென்றேன். அக்கா விஷயமாக எவ்வளவு வேதனையாகி போயிற்று. அக்காவை பார்க்கவே முடியாதா? மாமா என்று பிள்ளைகள் கேட்கும்போது தாங்க முடியவில்லையே. யாரிட்ட சாபமோ, யாருக்கு செய்த அநியாயமோ என்று யோசித்த போது சுசிதாவின் சினந்து சீரிய முகம் நினைவு வந்தது. அப்போது பெரிதாக நினைக்காத போதும் அவளுக்கு நான் செய்தது அநியாயமே தானோ என்று இப்போது யோசித்தேன். அன்று அவளது மனதில் பற்றிய நெருப்புதான் இன்று நம் ரஞ்சியை இப்படி பொசுக்குகிறது என்றே தோன்றியது. சுசிதாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இயன்ற ஏதாவது உதவி செய்துவிட்டு வர வேண்டும் என்றுதான் தேடிப்போனேன் என்று அந்த விபரம் முழுவதும் தெரிவித்தான். அப்போதும் நீ யார் என்று தெரியாது என்று சொல்லி என்னை விரட்டவே முயன்றாள். மகனை என்னிடம் இருந்து மறைப்பதற்காக என்று பிறகு தெரிந்தது. இப்போதும் அவள் விரும்பி வரவில்லை அம்மா. மகனுக்காகத்தான் வர ஒப்புக்கொண்டாள். ஆனால் குழந்தையை பார்த்த பிறகு இருவரையும் விட முடியாது என்று எனக்கு நிச்சயமாக புரிந்து போயிற்று. தப்பு என்று தோன்றுகிறதா அம்மா? கண்ணை துடைத்து கொண்டு, இல்லை கண்ணா என்று தலையசைத்தாள் தாயார். ஆனால் என்னவோ ராமன் வேறு கிருஷ்ணன் வேறு என்று கதை சொன்னாய். ஆனால் நீ செய்த தப்புக்காக கடவுள் ரஞ்சியைத்தானே அழ வைத்து விட்டார் என்றாள் மீண்டும் கண்ணீர் பெருக. இல்லை மீனா, எல்லாம் செய்த தப்பை இவனுக்கு உணர்த்துவதற்காகத்தான். அத்தோடு நம் வாரிசு உரிய இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகவும் இருக்கலாம். ரஞ்சி பாவம், இடையில் அகப்பட்டவள். கடவுள் அருளால் ஏதோ விதத்தில் அதுவும் சரியாகிவிடும் என்று நம்புவோம் என்றார் சுந்தரம். அந்த நம்பிக்கை இல்லாத போதும் அதை மறுத்து பேச மனமற்று தொடர்ந்த சிறு அமைதியில் கணவரும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சுந்தரம் லேசாக தலையசைக்கவும் மகனை நோக்கி, அவர்கள் 2 பேரையும் இங்கே கூட்டி வந்து விடுகிறாயா நிகிலா? நம் குடும்பம் இங்கேதானே இருக்க வேண்டும். யார் யாரோ பேசுவார்கள்தான்.
ஆனால் யார் என்ன சொன்னாலும் எப்படியாவது பார்த்து கொள்ளலாம் என்றாள் பெற்றவள். முறுவலித்து, தெரியும் அம்மா, நேரில் வந்து நடந்ததை சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதற்குள் இந்த பெருமாள் அவசரப்பட்டு குட்டையை குழப்பி விட்டான் என்றான் மகன். அதற்காக அவனை விரட்டி விடாதேடா, பாவம். சேச்ச, அவனும் தன் கடமை என்று எண்ணியதைத்தானே செய்திருக்கிறான். அதற்காக அவனை எப்படி தண்டிப்பது என்று எழுந்தான் நிகிலன். சற்று யோசித்து, நான் கண்டபடி பேசிவிட்டேனே நிக்கிம்மா, அவளும் விருப்பப்பட்டு வரவில்லை என்றாய். ஒருவேளை நான் மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்குமோ என்று லேசான கணறலும் கவலையுமாக கேட்டாள் மீனலோசனி. சேச்ச, அதெல்லாம் வேண்டாம்மா. உங்கள் நிலையில் யார் இருந்தாலும் அப்படித்தான் பேசியிருப்பார்கள். எடுத்து சொல்லும்போது அவள் புரிந்து கொள்வாள். அதே மாதிரி என்ன அதே மாதிரி? விருப்பமற்று வந்திருப்பவள் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்தால் கண்டு கொள்ளாமல் விட்டு விடுங்கள். எதுவானாலும் என்னிடமே கேளுங்கள் என்று சிறு தடுமாற்றத்துடன் மொழிந்தான் மகன். தலையாட்டி மகனை அனுப்பிவிட்டு அவன் சென்றதும் அந்த பெண்ணோடு சண்டை போடுவேன் என்று நினைக்கிறான் போல. நான் மட்டும் பாவத்தை சேர்ப்பேனா என்றாள் அன்னை சிறு வருத்தத்துடன். பொறு என்று சொல்ல கேளாமல் போய் வாயில் வந்ததை கத்திவிட்டு வந்திருக்கிறாயே, சந்தேகம் இருக்காதாம்மா என்று கனிவாகவே கேட்டார் வீட்டு பெரியவர். ஆமாம், குழந்தைக்கும் அவளுக்கும் எந்த அறையை கொடுக்கப் போகிறாய்? நிக்கி சொல்வதை பார்த்தால் அவனது அறையிலேயே இருக்க சொல்வது முடியாது போல இருக்கிறதே. குழந்தையையும் வைத்து கொண்டு 3 பேருக்கு இடமும் போதாது. ஆமாம், இல்லை. இப்போது நிகில் அறையோடு ஒட்டினாற் போல இருக்கும் பெரிய அறையைத்தான் கொடுக்க வேண்டும். ரஞ்சியின் அறை. வருத்தப்படுவாளோ? ஆனால் நிகிலுக்கு திருமணமானதும் அவன் குடும்பத்துக்கு அந்த அறை தேவைப்படும் என்று அவளுக்கும் தெரியும் தானே. அதனால் கோபப்பட மாட்டாள். பாவம், என் செல்லம் என்ன பாடுபடுகிறாள் என்று நினைக்கும் போது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்றாள் மீனலோசனி வருத்தத்துடன். ஒரு பெருமூச்சு விட்டு, ஒருவேளை நிகில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை பிரச்சனை சரியாகி விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றாள் ஏக்கத்துடன். ச்சு, ஒரு பேரன் கிடைக்கிறான் என்று மட்டும் நினை. மற்றபடி மாப்பிள்ளையின் பேச்சில் எந்த நம்பிக்கைக்கும் இடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ரஞ்சி, படிப்பு தொழில் என்ற மனதை வேறுபுறம் திருப்புவதுதான் நல்லது என்றார் சுந்தரம் மரத்த குரலில். பேரன் என்று அதுவும் மீனலோசனையை பெருமூச்சு விடவே வைத்தது. 2 வயசுக்கும் பெரிய பையனை பேரன் என்று யாரிடம் எப்படி சொல்வது? அக்கம் பக்கம், உறவு, சொந்தம், பார்த்தவர்கள், பழகியவர்கள் எல்லோர் வாய்க்கும் அவலாக ஆகிவிடுமே. எப்படி பேசுவார்கள் என்று எண்ணும் போதே எனக்கு உடம்பு கூசுகிறது. இந்த பையனும் தான் கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருக்கலாம். இப்போது இப்படி ஒரு... அதென்ன இப்படி ஒரு... சிறுவயதில் ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் மொத்தமாக பணத்தை பிள்ளையிடம் கொடுக்க வேண்டாம் என்று அன்றைக்கு எவ்வளவு சொன்னேன். உன் அப்பாவுக்கும் புரியவில்லை, உனக்கும் புரியவில்லை. பேரன் கேட்டான் என்று தாத்தா கொடுக்க நீயும் தாளம் போட்டாய். இது அறுவடை நேரம். மீனா, ஏதோ நிகிலன் ஒரே அடியாக நாசமாகி விடவில்லை என்று சந்தோஷப்படு. வீணாக எதையாவது பேசி வேதனையை இழுத்து கொள்ளாதே என்றார் சுந்தரம். எனக்கு வருத்தமாக இராதா? பிள்ளை திருமணம் பற்றி எத்தனை கனவு கண்டேன். இருக்கலாமா? அதனால் இப்போது என்ன பிரயோஜனம் சொல்லு? எப்படியும் மருமகளும் பேரனும் வரப்போகிறார்கள். இதை நல்ல விதமாக ஏற்றுக்கொண்டால் எல்லோரும் பிரியமாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடும். குறைந்தபட்சமாக நிக்கி ஏனும். எனவே அதற்கு முயற்சி செய் என்று முடித்துவிட்டு எழுந்த கணவனின் குரலுக்கு பணிந்து தானும் எழுந்தாள் மீனலோசனி. கணவனின் சொல்லை ஏற்று குடும்ப அமைதிக்காக மீனலோசனி செயல்பட, அதே சமயத்தில் சுசிதாவின் நிபந்தனைகளும் அவளது போக்கும் வீட்டில் என்ன மாதிரியான கலைமரங்களை ஏற்படுத்தப் போகிறதோ என்ற கலக்கத்துடன் கையில் பொருட்கள் அடங்கிய ஒரு பாலித்தீன் பையுடன் கடையிலிருந்து அவள் வருவதை பார்த்து கொண்டிருந்தான் நிகிலன். அந்த சூப்பர் மார்க்கெட்டின் முன் காரை நிறுத்தும்படி சுசிதா சொன்ன போதே நிகிலனுக்கு உள்ளே நெருடல்தான். மகனுக்கு தேவை என்று கருதிய அனைத்தையும் மதுரையிலேயே வாங்கியாகிவிட்டது.
அவளுக்கு வேண்டிய ஒரு சிலவற்றையும் அங்கேயே சுசிதா வாங்கி கொண்டாள். அவளது காசில்தான். சாதாரண பொருட்களை கூட விலை செலவை கணக்கிட்டு அவள் வாங்குவதை ஒருவித கையால் ஆகாத்தனத்துடன் அவன் பேசாமல் தான் பார்த்து கொண்டிருந்தான். அவளது செலவு அவளது பொறுப்பு என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறானே. அவளாக கேளாமல் அவன் அதில் எப்படி தலையிட முடியும்? வரும் வழியிலும் இங்கே மதியத்துக்கும் தான் உண்ட உணவுக்கு விலை கணக்கிட்டு அவள் பணம் கொடுத்ததையும் உள்ளூர வலித்ததை மறைத்து மறு பேசாமல் வாங்கி கொண்டான். சொல்லப்போனால் அது மனதுக்கு இவ்வளவு கஷ்டம் தரக்கூடும் என்று அவனே எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் ஒத்துக்கொண்ட நிபந்தனை மாற்ற மறுக்க முடியாது. ஆயினும் அப்போது ஒரு சிறு ஆறுதலும் அவனுக்கு ஏற்பட்டு விட்டிருந்தது. வீட்டு சாப்பாட்டுக்கு கூட இதே போல அவனிடம் தருவாள். சத்தமின்றி வாங்கி வைத்து கொண்டால் விஷயம் அவர்களுக்குள்ளேயே இருந்துவிடும் என்று எண்ணினான். ஓரளவுக்கு அப்படித்தான் எதிர்பார்த்தும் இருந்தான். ஆனால் சூப்பர் மார்க்கெட் பைக்குள் தெரிந்த ரொட்டி சாஸ் பாட்டில்கள் அவனது அந்த கனவை தகர்த்தன. அப்போதும் மெதுவாக, இதெல்லாம் எதற்காக சுசி? வீட்டிலேயே சாப்பிட்டு கொள்ளலாமே என்று சொல்லி பார்த்தான். அவளது முகம் மாறிய விதத்தில், இப்போது போல பணம் தந்துவிடலாமே என்று அவசரமாக சேர்த்தான். ஆனால் உங்கள் வீட்டு சாப்பாடா? அந்த நட்சத்திர ஹோட்டல் உணவுக்கெல்லாம் என் சம்பளம் கட்டி வராது என்று சுசிதா மறுத்தாள். வருவோருக்கெல்லாம் விரும்பி உணவு படைக்கும் தாயாரின் வருத்தம் பெரிதாக தோன்ற, எளிய உணவும் இருக்கும் சுசி. உடம்பு சரியில்லாமல் போன பிறகு அப்பா அப்படித்தான் சாப்பிடுகிறார். அதிலும் இரவுக்கு இட்லி இடியாப்பம் போலத்தான் இருக்கும். உனக்கு விருப்பமானதை எடுத்து கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்தான் அவன். என் விருப்பம் இதுதான் என்றாள் அவள் சுருக்கமாக, முடிவாகவும். மேலே பேச பிரியமற்றவள் போல அவள் வெளியே பார்க்கவும் விபுவின் மழலை குரலின் அளப்பு தவிர அவர்கள் இடையே மௌனம் நிலவியது. வீடு நெருங்கவும் காரின் வேகத்தை குறைத்து, அப்பா அம்மா தவிர வேலையாட்கள் இருப்பார்கள். தவிர சமையல்காரம்மா, தோட்டக்காரன் என்று பணி புரிகிறவர்கள் 6 பேர் இருப்பார்கள். அம்மாவிடம் ரொம்பவும் ஒட்டுதலாக இருக்கிறவர்கள். உனக்கு பிடிக்காத எதுவும் நடக்காமல் அம்மா பார்த்து கொள்வார்கள். மீறி எதுவும் நடந்தால் என்னிடம் சொல்லு, நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் நிகிலன் மெதுவாக. அவனை திரும்பி பார்த்து, வேலையாட்கள் வீட்டாரின் கருத்தை பிரதிபலிக்கிறவர்கள் என்று சொல்வார்கள். உங்கள் அம்மாவின் கருத்து ஏற்கனவே தெரிந்த விஷயம். ஆனால் நான் எங்கே சண்டை போட வரவில்லை. விபுவின் நன்மைதான் எனக்கு முக்கியம். உங்களுக்கும் மற்ற எல்லோருக்குமே அது முக்கியமாக இருக்கும் வரை மற்ற எதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டு என்று ஒதுங்கி விடுவேன் என்றாள் அவள். ஆனால் அதற்காக யாரேனும் வம்புக்கு இழுத்தால் சும்மா இருப்பேன் என்றும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆதங்கத்தில் தாயார் சில சமயம் புலம்புவது உண்டு. அதை இவள் வம்புக்கு இழுப்பதாக எடுத்துக்கொள்வாளோ? அன்னையை எவ்வளவு பொறுத்து போக சொல்வது? கல்லாக இருக்கும் மனைவியின் முகத்தை பார்த்துவிட்டு காரை கேட்டினுள் திருப்பியவனுக்கு உணர்ச்சி குவியலாக நினைத்ததை அப்படியே வினாடிக்கு வினாடி முகத்தில் காட்டும் பழைய சுசிதா நினைவுக்கு வந்தாள். அவளது துள்ளலும் துடிப்பும் சிரிப்பும் கலகலப்பும் எல்லாம் அடங்கி இப்படி இறுகிவிட காரணம் அவன் என்றால் பட வேண்டியதுதானோ? பிராயச்சித்தம் என்பதும் வெறும் பண்டமாற்று வியாபாரம் அல்ல. உள்ளம் நொந்து வருந்தி உருகி திருந்தித்தான் செய்தாக வேண்டும். அவன் வருந்த தயாராகத்தான் இருந்தான். ஆனால் தாயார், அவள் ஒரு பாவமும் அறியாதவளாயிற்றே. மீனலோசனையும் செய்வன திருந்த செய்கிறவளாக மகன் மருமகள் பேரன் மூவரையும் நிற்க வைத்து ஆலம் சுற்றியே வீட்டுக்குள் அழைத்து சென்றாள். ஐ தீ சுடும் என்ற கண்ணை உருட்டி காட்டிய விபு அந்த கணமே மூத்த தலைமுறையை கவர்ந்து விட்டது நன்றாகவே தெரிந்தது. அங்கங்கே நின்று குறுகுறுவென்று வேலையாட்கள் எட்டி பார்க்கவில்லை என்றால் கூட கொஞ்சம் நன்றாக இருந்திருக்க கூடும். ஆனால் வேலையாட்களை ஒரு இலக்கத்துடனேயே மீனலோசனை நடத்தி பழகி இருந்ததால் அவர்கள் எல்லோருமே நின்று பார்க்கவும் செய்தார்கள். அதிர்ச்சியை முகத்தில் காட்டவும் செய்தார்கள்.
அதை கண்டு கொள்ளாத பாவனையில், எல்லோருக்கும் பழச்சாறு கொண்டு வா, ஏசியை போடு, காரிலிருந்து சாமானை எடுத்து வா என்று ஆள் ஆளுக்கு ஒரு வேலையை சொல்லி எல்லோரையும் அனுப்பிவிட்டு, அப்பா, உங்கள் மருமகள், பேரன் சுசி, அப்பா அம்மா என்று அறிமுகம் செய்து வைத்தான் நிகிலன். மூத்த தலைமுறைக்கு மதிப்பு கொடுத்து சுசிதா அவர்கள் காலில் விழுந்து வணங்குவாள் என்று யாரேனும் எதிர்பார்த்திருந்தால் அவர்களுக்கு ஏமாற்றம்தான். ஆனால் ஒரே அடியாக அலட்சியமும் காட்டாமல் வணக்கம் என்று விட்டு, பெரியவர்களுக்கு வணக்கம் சொல்லு விபு என்று மகனிடம் கூறினாள் அவள். தாய் சொன்னதை ஏற்று அரிசி பற்களை காட்டி கும்பிடு போட்டு விபு தொடர்ந்து ஒரு சலாம் வேறு அடிக்கவும் எல்லோர் முகத்திலும் முறுவல் பரவியது. வாமா, உட்கார்ந்து பேசுவோம் என்று உள்ளே அழைத்து சென்று உட்கார குழந்தைக்கு என்று அவசரமாக வாங்கி வந்த சில விளையாட்டு சாமான்களை எடுத்து கொடுத்தார்கள். நல்லபடி அறிமுகப்படுத்திக் கொள்ள மட்டும் என்று சுசிதாவிடம் கூறி ஆளுக்கு ஒரு சாக்லேட்டை விபுவிடம் ஈட்டினார்கள். எல்லாம் சுமூகமாக நடக்க சற்று நேரம் எல்லோருமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள். பெரும்பாலும் விபுவை பற்றிய பேச்சுதான். அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, பிறந்த நாள் எப்போது என்று யாருக்கும் சங்கடமற்ற சாதாரண கேள்விகள். விபுவும் சந்தோஷமாக விளையாடவே அவ்வப்போது சிரிக்கவும் முடிந்தது. சற்று பொறுத்து, இங்க பக்கத்துல கிரஷ் ஏதாவது இருக்கிறதா என்று சுசிதா கேட்டபோது உரையாடலில் முதல் தேக்கம் நேர்ந்தது. திகைத்து, அது எதற்கு என்றாள் மீனலோசனி. இது கூடவா தெரியாது என்று உள்ளூர கடுத்தபடி, நான் வேலைக்கு செல்லும் சமயத்தில் விபுவை பார்த்து கொள்வதற்காக என்று பதில் இருத்தாள் சின்னவள். வேலையா? மனைவி ரொம்பவே குழம்புவதை பார்த்துவிட்டு, அங்கே திருச்சியில் இருந்தபோது அதுதான் பழக்கமாக இருந்திருக்கும். இங்கே என்ன எப்படி என்று பிறகு யோசிப்போம் என்று அப்போதைக்கு விஷயத்தை தள்ளி போட்டார் சுந்தரம். பழச்சாறு குடிக்கவில்லையே, வேண்டுமானால் சூடாக ஏதாவது கொண்டு வர சொல்லவா என்ற மீனலோசனி உபசரணையாக கேட்டாள். அவளுக்கு பதில் சொல்லவாய் திறந்த சுசிதா ஒரு கணம் தயங்கி, பின், வந்ததும் அங்கே சாப்பிட்டது, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் போல இருக்கிறது என்று முடித்தாள். நிகிலனிடம் ஒரு தரம் பார்வை சென்று மேல, விபு பால் மட்டும்தான் குடித்தான் என்ற மறுபடியும் பேச்சை பிள்ளையிடம் திருப்பினாள். குறிப்புணர்ந்து, இரவு எத்தனை மணிக்கு சாப்பிடுவான், என்ன சாப்பிடுவான் என்று மீனலோசனி விசாரித்தாள். சப்பாத்தி, தோசை, பால் சோறு எதுவானாலும் விபு பசிக்கு சாப்பிட்டு விடுவான். மணி 7 தாண்டி விட்டது, பயண அலுப்பு வேறு, உணவு தயார் என்றால் கொடுத்து விடலாம் என்றாள் சுசிதா. சாதம் தோசையோடு இட்லியும் கூட இருக்கிறது, சாம்பார் சட்னி 2ம் இருக்கும், அவனுக்கு பிடித்தபடி இப்போதே கொடுக்கலாம் என்று மீனலோசனி சாப்பாடு எடுத்து வைக்கும்படி சமையலறைக்கு ஆள் அனுப்பினாள். விபுவுக்கு அவள் ஊட்டும் வரை காத்திருந்துவிட்டு பிறகு நால்வருமாக உண்பது என்று திட்டம் என்று உணர்ந்த போதும் அப்போதைக்கு ஒன்றும் பேசாமல் மகனுக்கு ஊட்டினாள் சுசிதா. விபுவின் கைகளிலும் ஓரிரு தோசை துண்டுகளை சாப்பிட கொடுத்தாள். அவன் உண்டு முடித்ததும், இவன் கைகளை கழுவுவதோடு உடம்பையும் கழுவி விடுவேன், எங்கள் சாமான்கள் எங்கே இருக்கின்றன என்று நிகிலனை கேட்டாள். நிக்கில், உன் அறைக்கு அடுத்த அறை, சாமான்களை அங்கேதான் வைத்திருக்கிறது, ஒட்டினாற் போல குளியலறை. உன் மனைவியை கூட்டி போய் அறையை காட்டப்பா, அங்கே வேறே எதுவும் தேவையென்றால் தயக்கமின்றி சொல்லுமா என்றார் சுந்தரம். குழந்தை வேலை முடிந்ததும், வாமா எல்லோருமாக சாப்பிடலாம் என்ற மீனலோசனியின் குரல் காதில் விழுந்ததாக சுசிதா காட்டிக்கொள்ளவில்லை. யாரும் அவளை ஒதுக்கவில்லை, அவமதிக்கவில்லை. ஆனாலும் எதற்கு இந்த தொல்லை என்று சுசிதாவுக்கு அலுப்பாகவே இருந்தது. சற்று தனியாக இருக்க மாட்டோமா என்று அவள் மனம் ஏங்கியது. குளியலறையில் மகனின் கைகளை கழுவிவிட்டு வந்துதான் அறையையே சுசிதா சரியாக பார்த்தாள். மிகவும் வசதியான அறைதான். ஆனால் கட்டிலும் மெத்தையும் டிவியும் ஏசியும் இதர வசதிகளும் அவள் அறியாதது இல்லை. அத்தனையும் இழக்க காரணமானவன் என்பது
இன்று மீண்டும் கிடைக்க செய்ததாலேயே மறந்து விடுமா? அல்லது இதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாளா? 2 ஆண்டுகளாகத்தான் தன் பிள்ளை என்று ஒற்றை அறையிலும் தன் விருப்பம் போல இருந்து பழகியவளுக்கு இந்த பெரிய வீட்டில் மூச்சு முட்டுவது போல எரிச்சல்தான் வந்தது. மனதில் இருப்பதை மறையாது காட்டிவிடலாம் என்று பார்த்தாலோ பாவம் இந்த பெரியவர்கள் என்று அதற்கும் மனம் வரவில்லை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விடலாம் என்றாலும் வந்தது விபுவுக்காக அல்லவா? அவனது நன்மைகளை எப்படி அலட்சியப்படுத்துவது? ஏற்றாற்போல, அம்மா, குட்டி கட்டில் விபுக்கா என்ற பெரிய படுக்கையோரம் கிடந்த சிறு தொட்டில் கட்டிலை மகிழ்ச்சியோடு விபு தொட்டு பார்த்து மகிழ்ந்தான். அதுவும் அழகாகவே இருந்தது. கட்டில் போலவும் அதே சமயம் தொட்டில் போல ஆட்டுவதற்கும் வசதியாக தலை கால் புறங்களில் தாங்கிகளில் தொங்கும்படியாக இணைக்கப்பட்டும் இருந்தது. உள்ளே பட்டு மெத்தை தலையணைகள். குதிக்கும்போது மகன் விழுந்து விடாமல் இருப்பதற்காக தாங்கிகளில் இருந்த கொண்டிகளை இழுத்து மாட்டி கட்டிலை ஆடாமல் இருக்க செய்துவிட்டு அவனை தூக்கி அதில் விட்டான் நிகிலன். விபு மகிழ்ச்சியோடு குதிப்பதை அவன் ரசிப்பதை பார்க்கும்போது சுசிதாவுக்கு இன்னமும் ஆத்திரம் வந்தது. இவனால் அல்லவா மூத்த தலைமுறையான மீனலோசனையின் அழைப்புக்கு பதில் சொல்ல முடியாமல் சொல்லாமல் வர நேர்ந்தது. என் நிபந்தனைகள் உங்களுக்கு நினைவிருக்கும். நான் இங்கே சாப்பிட மாட்டேன் என்று உங்கள் தாயாரிடம் சொல்லிவிடுங்கள் என்ற கரார் குரலில் கூறிவிட்டு பெரிதாக இருந்த பெட்டியை திறந்தாள் சுசிதா. மனைவியின் பிடிவாத முகம் நம்பிக்கை அளிக்காத போதும், உனக்கு என் மீதுதானே கோபம்? அம்மாவை வருத்துவானேன்? வரும்போதே சொன்னேனே, அது போல வேண்டியதை உண்டுவிட்டு அதற்கான பணத்தை தருவதில் என்ன பிரச்சனை? மதுரையில் இருந்து வருகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு தரவில்லையா? அதுபோல எண்ணிக்கொள்ளேன் என்று மீண்டும் சொல்லி பார்த்தான் நிகிலன். ஆனால் அது வேறு என்றாள் சுசிதா. அத்தோடு முதலிலேயே என் முடிவை சொல்லி அதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்ட பிறகுதான் இந்த திருமணம் என்கிற கூத்துக்கே நான் சம்மதித்தேன். உறுதிமொழி என்பது உங்களுக்கு எப்படியோ, என்னை பொறுத்தவரையில் யாருக்காகவும் அதை நீர்த்து போக நான் விடமாட்டேன். இப்படி கூடத்தான் என்று மெத்தை கட்டிலை காட்டிவிட்டு பெட்டியிலிருந்து ஒரு தலையணையையும் கைத்தறி போர்வையையும் வெளியே எடுத்து தரையில் போட்டாள் அவள். அதற்கு மேல் உணவு பற்றி நிகிலன் அவளிடம் வாதாடவில்லை. ஏசியை ஆன் செய்து உள்ளே ஏதோ செய்தான். விபுவுக்காக குளிர்ச்சியை கொஞ்சம் குறைத்து வைத்திருக்கிறேன், சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக்கொள். குட் நைட் என்று விட்டு அங்கிருந்து வெளியேறினான். நக்கலா? ஆத்திரத்துடன் அவனது முதுகை விரித்தாள் அவள். சாஸ் ஜாம் தடவி 4 ரொட்டி துண்டுகளோடு இரவு உணவை முடித்துக் கொள்வது சுசிதாவுக்கு ஒன்றும் கடினமாக இருக்கவில்லை. ஆனால் புது இடத்தில் படுத்ததாலோ என்னவோ வழக்கம் போல அயர்ந்து உறங்கவும் முடியவில்லை. ஏசியின் இதக்குளிர் உடலுக்கு சுகமாக இருந்த போதும் அது பற்றி நிகிலன் சொன்னது நெருஞ்சியாய் உறுத்தியது. அவன் இயல்பாகவும் சொல்லியிருக்கலாம். மகனை முக்கியமாக கொண்டுதானே திருமணமும் தாயும் மகனும் இங்கே வந்தது. அவனுக்கு இதமாக செய்திருப்பதாக நிகிலன் சொல்லியிருக்கவும் கூடும். ஆனால் இது மட்டும் நீர்த்து போவதில் அடங்காதா என்று குத்தலாக சொன்னானோ என்று முதலில் தோன்றிய சந்தேகமும் அவள் என்ன முயன்றும் மறைவதாக இல்லை என்பதோடு அவளுக்கே அப்படித்தானோ என்றும் தோன்றத் தொடங்கிவிட்டது. அதற்காக ஏசியை நிறுத்துவது என்றால் அதுவும் மடத்தனமே. இங்கு வந்ததன் அர்த்தமே வீணாகி போகும். ஆனால் இங்கே வந்ததுதான் தப்போ? அந்த மாதிரி அடிபட்டு பலவீனமாக இருந்த சமயத்தில் இந்த பெரிய முடிவை எடுத்திருக்க கூடாது. நிதானித்து யோசிக்கும் வலு இல்லாத வேளையில் நிகிலன் ஏதோ சொன்னதற்கு சும்மா தலையாட்டி விட்டாள் போல. இப்படி 1000 சஞ்சலங்களால் அல்லல் பட்டு போனாள் அவள். மறுநாள் காலையில் சுசிதாவுக்கு உலகம் வேறு விதமாக தோன்றியது. பட்டு மெத்தை தலையணையில் தூங்கும் மகனை பார்க்கையில் உரிய இடத்தில் அவனை வைத்திருப்பதாக பெருமிதமாக இருந்தது. விபுதானே முக்கியம். அவசரமாக ஓடிப்போய் குளித்துவிட்டு வந்தால் தொட்டில் கட்டிலின் அருகே நின்று நிகிலன் மகனை பார்த்து கொண்டிருந்தான்.
அவள் முகத்தை பார்த்ததும், கதவை தட்டினேன், நீ குளித்து கொண்டிருந்ததால் கேட்கவில்லை போலும். விபுவுக்கு பால் கார்ன்ஃபிளாக்ஸ் எல்லாம் அம்மா அனுப்பினார்கள். வேறு ஏதேனும் தேவை என்றால் சொல்லு என்றான். நானே கீழே வந்து எடுத்து வந்திருப்பேனே. செய்யலாம், ஆனால் வந்த மருமகள் வீட்டில் ஒரு காஃபி கூட குடிக்க காணோமே என்று வேலையாட்கள் பேசுவார்களே என்ற பயம் அம்மாவுக்கு. குற்றம் கூறுவதாக எண்ண வேண்டாம், அம்மாவின் கருத்தை சொன்னேன், அவ்வளவே என்றான் நிகிலன். என்றைக்கோ தெரியத்தானே போகிறது. அன்றைக்கு தெரியட்டுமே, இன்றைக்கே என்ன அவசரம்? இது பதில் சொல்ல முடியாத கேள்விதான். பதில் சொல்லியாக வேண்டியதும் இல்லை. ஏசி பற்றி கேட்கலாமா என்று யோசித்துவிட்டு மாறாக முடிவு செய்தாள். சாதாரணமாகத்தான் சொன்னேன் என்றால் அவள்தான் கண்டபடி யோசிக்கிறவளாகி விடுவாள். இந்த பக்கம் கிரஷ் ஏதாவது இருக்கிறதா என்று உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று அவனிடம் வேறு விவரம் கேட்டாள் சுசிதா. இந்த விவரம் எல்லாம் அம்மாவுக்குத்தான் தெரியும். ஆனால் உங்கள் அம்மாவுக்குத்தான் கிரஷ் என்றாலே என்னவென்று புரியவில்லையே என்றாள் அவள் சிறு ஏளனத்துடன் கூடிய குரலில். என்னவென்று அம்மாவுக்கு தெரியும், ஆனால் அது எதற்கு என்றுதான் அவர்களுக்கு குழப்பம் என்றான் நிகிலன் சற்றே அழுத்தமான குரலில். சட்டென அவன் முகத்தை பார்த்தவளுக்கு ஒன்று புரிந்தது. என்னதான் அவளது நிபந்தனைகளுக்கெல்லாம் தலையாட்டி அவளை மணந்து வந்திருந்தாலும் அவனுடைய தாயாரை ஒரு சிறு விஷயத்தில் கூட அவன் விட்டு கொடுத்து விட மாட்டான். பரவாயில்லையே என்றுதான் சுசிக்கு தோன்றியது. ஏனெனில் அவளும் அப்படித்தான். பெற்றோரை பற்றி அவளுக்கு வெறியே உண்டு. அவர்களுக்கு தலை இரக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று. இல்லை, இது நினைக்க கூடாத விஷயம். லேசாக தலையை உலுக்கி நடப்புக்கு வந்தாள். என்ன சொன்னான் என்று வேகமாக யோசித்து, எதற்கு என்றால் என்ன அர்த்தம்? நான் வேலைக்கு செல்லும்போது இவனை பார்த்து கொள்ள ஆள் வேண்டுமே என்றாள். அதற்குத்தான் வெளியே போவானேன் என்றார்கள். வீட்டில் வைத்து பார்த்து கொள்ள அவர்களே இருக்கும்போது எதற்காக வெளியே அனுப்புவது என்று கேட்டார்கள். ஓ என்றாள் சுசிதா. அவள் யோசிக்கையில், இன்னும் சில மாதங்கள் ஆன பிறகு, அதாவது பிளே ஸ்கூலில் சேர்த்து விடலாம் ரஞ்சி. என் அக்கா பிள்ளைகளை அப்படித்தான் சேர்த்தோம் என்றான் நிகிலன். ஆக இவனுக்கு ரஞ்சி என்ற ஒரு அக்கா இருக்கிறாள். அந்த ரஞ்சி ரஞ்சனையோ ரஞ்சிதமோ பெரிதாக கேட்டறியும் ஆவல் இல்லாமல் பேசாதிருந்தாள் அவள். அவனும் அவள் எதையும் கேட்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பே இல்லாமல் தொடர்ந்து, இப்போது நான் அக்கா வீடு வரை போய்விட்டு வருகிறேன். அவளிடமும் நானே நேரில் சொல்வதுதான் சரியாக இருக்கும். அதற்குள் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என் செல்லில் தொடர்பு கொள், அல்லது அந்த போனில் ஒன்று எண்ணை அழுத்தினால் யாராவது வந்து வேண்டியது கேட்டு செய்வார்கள். கீழே போய் உட்கார்ந்திருப்பது என்றாலும் செய் என்றான் அவன். அங்கேயும் காலில் விழுவீர்களா என்று கிண்டலாக கேட்டாள் சுசிதா. இங்கே போலவே அங்கேயுமே காலில் விழ வேண்டியிராது. எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று காதையும் கருத்தையும் மூடி வைத்துக் கொள்கிறவர்கள் இங்கே யாரும் இல்லை என்று விட்டு கிளம்பினான் அவன். அப்படியானால் அவள் புரிந்து கொள்ள மறுப்பதாக குற்றம் சாட்டுகிறானா? புரிந்து கொள்ளாமலா? ஒற்றை அறையே என்றாலும் அவள் வீட்டுக்கு ராணியாக இருப்பதை விட்டுவிட்டு இங்கே வருவாள்? அநியாயமாக குறை கூறும் நிகிலனை அவனுடைய தமக்கையாவது நன்றாக திட்டி தீர்க்கட்டும். அவளது சாபம் வலித்ததே போல ரஞ்சனி தம்பியின் பேச்சை காதில் வாங்கவே இல்லை. குணாதான் முதுகில் குத்திவிட்டார் என்று பார்த்தால் நீயுமா இப்படி காலை வாருவாய்? பேதமின்றி பழகி பேரை கெடுத்து கொண்டாய் என்று நினைத்தால் பிள்ளையோடு வந்து நிற்கிறாயே. பாவம் அம்மா. ஏன் நிக்கி, அவரும் நீயுமா எங்களை எல்லாம் நிம்மதியாக இருக்க விடவே கூடாது என்று இருக்கிறீர்களாடா என்று கோபமாக பொரிந்து கொட்டினாள் அவள். அக்கா ப்ளீஸ், பழைய கதையை விட்டுவிடு. இப்போது சுசிதாவை மணந்து விட்டேன். இனி நான் தப்பு செய்தால் சொல்லு. என் பிள்ளைக்கு ஒரு மோசமான முன் உதாரணமாக நான் ஒரு நாளும் இருக்க மாட்டேன். இது உறுதி அக்கா என்ற தம்பியின் வாக்குறுதியை கூட அவளுக்கு நம்ப மனமில்லை. நாய் வாலை நிமிர்த்த முடியுமாடா? போடா போ. ஆண்களிடம் உள்ள நம்பிக்கை எனக்கு அடியோடு போய்விட்டது என்றாள் அவள் வருத்தத்துடன். அப்படி ஒரே அடியாக சொல்லாதேக்கா. இனி நான் நடந்து கொள்ளும் விதத்தில் உன் நம்பிக்கை 2 மடங்காக பெருகப் போகிறது பார்
இப்போது உன் மருமகனை பார்க்க எப்போது வரப்போகிறாய் என்று கேட்டான் தமக்கையை அழைக்க வந்தவன். இப்போது வேண்டாம் நிக்கி, என் மனது இதை சரி என்று ஏற்கவில்லை. இந்த மனநிலையில் அங்கே வந்து அவளிடம் ஏதாவது சொல்லிவிட்டேன் என்றால் காலத்துக்கும் நன்றாக இராது. அம்மாவுக்கும் பிரச்சனையாகிவிடும். இன்று இவர்கள் பள்ளிக்கு ஏதோ விடுமுறையாம். பிள்ளைகள் வேண்டுமானால் கூட்டிப்போ. தாத்தா பாட்டியை பார்ப்பதோடு உன் உன் பிள்ளையை அவனோடும் பழகி விளையாடிவிட்டு வரட்டும் என்ற மக்களை மட்டும் தம்பியுடன் அனுப்ப சம்மதித்தாள் ரஞ்சனி. அவளது வாழ்க்கை நிலை பற்றியும் பேச்சு நடந்தது. படிக்கிற காலத்தில் ரஞ்சனிக்கு நிறைய சிநேகிதிகள் உண்டு. திருமணமான பின் எல்லா தொடர்புகளையும் அவள் விட்டுவிட்ட போதும் அங்கங்கே சந்திக்கும் சில தோழியர் மற்றவர்களை பற்றிய விவரங்களையும் தருவதும் உண்டு. அவளை போல வீட்டரசியாக இருப்பதே சொர்க்க போகம் என்று ஒரு சிலர் வாழ்ந்திருந்த போதும் பல்வேறு துறைகளில் உயர்ந்த பதவிகளை வகிப்போரும் பலர் இருந்தனர். அப்படி இருக்கும் பலரின் முகவரிகளை தேடி பிடித்து அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாளாம். அவளை போன்ற நிலையில் இந்த வயதில் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டிருக்கிறாளாம். அவர்களிடமிருந்து பதில்கள் வந்ததும் அதற்கு மேல் என்ன செய்வது என்று தம்பிதான் சொல்ல வேண்டும் என்றாள் ரஞ்சனி. தொடர்ந்து பழகி கொண்டிருக்கும் போதே உதவி என்றால் ஓடிவிடுகிற காலம் இது. 15 ஆண்டுகளுக்கு முந்திய பழக்கத்துக்காக யார் அலட்டிக் கொள்வார்கள்? இதை யோசிக்கும் அளவு கூட இவளுக்கு வெளி உலகம் தெரியவில்லையே. தன் கடிதங்களுக்கான பதில்களுக்காக வேறு அவள் ஏங்கி வாட வேண்டுமா? உள்ளே உருகியதை காட்டிக்கொள்ளாமல், நீ செய்தது ரொம்ப சரியக்கா என்று மெச்சினான் தம்பி. ஆனால் உனக்கு புரிகிறதில்லையா அக்கா? ரொம்ப காலமாக தொடர்பு விட்டு போனவர்கள் அவர்கள் உடனடியாக பதில் எழுதுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. பொறுமையாக காத்திருக்க வேண்டும். மேலும் ஒரு தரம் நினைவுபடுத்தவும் வேண்டி இருக்கலாம் என்றான் மென்மையான குரலில். திகைத்து விழித்துவிட்டு, 15 ஆண்டுகளாக நான் அவர்களை மறந்திருந்த மாதிரி அவர்களும் இருக்கக்கூடும் என்கிறாயா நிக்கி? இருக்கவும் செய்யலாம். ஆனால் இருவருக்காவது என் ஞாபகம் இருந்தால் அதுவே பெரிதுதான். பார்க்கலாம். நீ சொன்னது போல பொறுத்திருந்து பார்ப்போம் என்றாள் தமக்கை மெதுவாக. இதுவும் நிகிலனுக்கு வேதனையாகத்தான் இருந்தது. வீட்டுக்கு வரும் வழியெல்லாம் இரு பிள்ளைகளுக்கும் அப்பாவின் பேச்சுதான். அப்பா வரவே இல்லையே, பேசவும் மாட்டேன் என்கிறாரே, அப்பா என்ற வார்த்தையை கூட வீட்டில் சொல்லக்கூடாது என்கிறாளே, அம்மா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதே. போய் குணசீலனின் சட்டையை பிடித்து உலுக்கி, இந்த பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று கேட்கலாமா என்று நிகிலனுக்கு வரத்தான் செய்தது. ஆனால் இனி அதனால் என்ன பயன்? பிள்ளைகளுக்காக என்று அவர் திரும்பி வந்தாலும் மன்னிப்பே கேட்டாலும் கூட ரஞ்சனி அவரை ஏறிட்டும் பார்ப்பதாக இல்லை. அத்தோடு மன்னிப்பு கேட்கும் மனோபாவத்தில் குணசீலன் இருப்பதாகவும் தெரியவில்லை. அவர் இன்னமும் என்ன யார் கேட்பது என்ற முறுக்கில்தான் இருந்தார். எதிர்காலமே இல்லாமல் ஒட்டு மொத்தமாக பட்டு போன உறவு. விபுவுக்காவது தாயும் தந்தையும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். என்றைக்கேனும் கணவன் மாறிவிட்டான் என்பதை சுசி உணரக்கூடும். உணர்வாளா? இரத்த பந்தமோ என்னவோ, பிள்ளைகள் மூவரும் ஒருவரோடொருவர் ஒட்டி கொண்டார்கள். பேர பிள்ளைகளை பார்த்ததும் அவர்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை சமைக்க சொல்லிவிட்டு வந்த மீனலோசனையின் முகம் எதையோ சொல்ல, தாயின் அருகில் வந்து அமர்ந்து விவரம் கேட்டான் நிகிலன். என்னத்தைன்னு சொல்ல என்றாள் அன்னை எரிச்சலுடன். பிள்ளைக்கு உணவு அள்ளி குடிக்கிறாள், ஒரு வாய் காப்பி கூடவா குடிக்கக்கூடாது? அந்த அம்மா எதுவுமே வேணாங்கிறாங்களே என்று வேலைக்காரி என்னிடம் வந்து கேட்கிறாள். நான் என்ன பதிலை சொல்ல? விரதம் கிரதமாக இருக்கும், வேணுமானால் அவர்களே சாப்பிடுவார்கள் என்று சமாளித்தேன். ஆனால் என்னமோ மாமியார் கொடுமை மாதிரி பார்த்துவிட்டு போகிறாள் அவள். வடிவு வேறு வந்து, அந்த அம்மாவுக்கு காரம் புளி கூடாது என்றால் கேட்டு சொல்லுங்கம்மா, அது போல சமைத்து வைக்கிறேன் என்கிறாள். அதெல்லாம் வேண்டாம் என்றால் அவள் இன்னொரு மாதிரி பார்க்கிறாள். காரை எடுத்து போ என்று சொல்லத்தான் செய்தேன். வேண்டாம் என்று நடந்து வெளியே போனது உன் அவள்தான்.
டிரைவர் நாகு அவளை பரிதாபமாக பார்த்து உச்சு கொட்டுகிறார். மொத்தத்தில் என்னை தெய்வமாக கொண்டாடிய நம் வேலையாட்கள் நடுவில் இந்த ஒரு நாளில் நான் பொல்லாத ராட்சசி ஆகிவிட்டேன் என்று கொட்டி தீர்த்தாள். வருவோர் போவோர்க்கெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறவள் தாயார். முறையற்று வந்திருந்தாலும் மருமகளுக்கும் செய்து போட அவள் தயார்தான். ஆனால் ஏற்றால்தானே? என்னவென்று சொல்லி இந்த தாயை சமாதானப்படுத்துவது? அவர்களது பழைய கதையை இந்த முந்திய தலைமுறை தாயிடம் விளக்கி சொல்வது அடியோடு முடியாத காரியம். யோசித்து, சுசிதாவுக்கு என்னிடம் கோபம் அம்மா. அதை அவள் வெளிக்காட்டும் விதம் இப்படி. எனக்காக பொறுத்து போங்கள் என்றான் கெஞ்சுதலாக. உன்மேலும் தான் எனக்கு ஆத்திரம் வருகிறது. ஆனால் இந்த குட்டி செல்லத்துக்காக உங்கள் 2 பேரையுமே பொறுத்து போகிறேன் என்றாள் அவனுடைய அன்னை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.